ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இந்த பணக்காரங்க பணம் கொடுத்து இந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாத்தையுமே வாங்குற விஷயத்த நம்ம ஹீரோயினும் இன்னும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே சமயம் இது எல்லாமே தெரிஞ்சும் எதுக்காக அந்த வக்கீல் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லலை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வக்கீலும் ஒரு பக்கம் சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு குடிச்சு லிவர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த ஜோ இருக்கால, அவளுடைய அப்பா அந்த பணக்காரன் வானை தான் காட்டுறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜோவை வந்து இவன் பயங்கரமாக திட்டுறான். நீ எதுக்குமே லாக்கிப்பட்டு வர மாட்ட, உனக்கு கொடுத்த டைமும் முடிஞ்சு போச்சு, இவ்வளோ நாள் ஆகியும் நீ இப்போ வரைக்கும் அவனை பிடிக்கவே இல்லைல்ல, உன்னால் முடியல அப்படின்னு சொல்லி தான் வேற வழியே இல்லாமல் இப்போ நான் அவன்கிட்ட பேரம் பேசியிருக்கேன், அதுக்கு வேற அவன் என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்பா இல்லைப்பா, நான் பிடிக்கலான்னு தான் நினச்சேன், பட் அவன் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே இருக்கான், அவனுக்கு லக் இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கோ, அதுவும் இல்லாமல் அடுத்த வாரம் தம்பி வரான், இதுக்கு மேலே எல்லா வேலையுமே அவனே பார்த்துப்பான், நீ ஒழுங்காக எதுலையும் தலையிடாமல் மட்டும் இரு அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இவனுக்கு கால் பண்ணி பேசுகிறான் இந்த வான் கிட்ட, நீங்கள் சொன்ன ஆஃபருக்கு நான் ஒத்துக்கிறேன், என்னோட பவரை உங்களுக்கு சேல் பண்ணுறேன், சரி எவ்வளோ எதிர்பார்க்குற அப்படின்னு மாதிரி இவன் கேட்கும்போது ஹீரோ அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சீனில் நம்ம ஹீரோ அந்த ஃபைலை பார்த்துருப்பான்ல, அப்போ அதில் அவனுக்கு இந்த பணக்காரங்க எவ்வளோ மதிப்பு போட்டிருக்காங்க அப்படின்றத அவன் பார்த்துருப்பான். அதை விட பார்த்தீங்கன்னா இப்போ 4 மடங்கு அதிகமாக கேட்குறான். ஸோ அந்த அமௌண்ட் அவன் சொன்னதுக்கப்புறம் இந்த வானும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே கொடுத்துட்டா போச்சு, அவ்வளோதானே, நாளைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துரு, உன் பணத்தை வாங்கிக்கோ, உன் பவரையும் எங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோவுக்கு இதை கேட்டோன்னே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அது இல்லாமல் நம்பவே முடியல. ஐயோ இவன் உடனே அக்செப்ட் பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் அதிகமாகவே சொல்லியிருப்பேனே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் சந்தோஷத்தோட ஹீரோயினை போய் மீட் பண்ணிட்டு அவளுக்கு ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய ஜூஸை வாங்கி கொடுக்குறான். அவளுக்கு பயங்கர காண்டாயிடுச்சு. டே உனக்கு பைத்தியமாடா பிடிச்சிருக்கு, இது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமாடா அப்படின்னு சொல்லும்போது அட பரவாயில்ல இருக்கட்டும் செல்லாம் சாப்பிடு, இந்த சூப்பர் பவர் உனக்கு கிடைச்சதுனால நீ ஏதோ மென்டல் ஆகிட்டே நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட்றா. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஹீரோ என்ன யோசிச்சானே தெரியல. உனக்கு பறக்கணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் இல்லை ஏன் இப்போ திடீர்னு இந்த மாதிரி கேட்குற, இல்லை நான் உன்னை பறக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில் நிறைய காசையும் வச்சுக்கிட்டு அவளையும் தூக்கிட்டு பறக்க ஆரம்பிக்கிறான். ஜம்ப் பண்ணி போறான், பில்டிங்காக தாவறான். ஹீரோயினுக்கு செம பயமா இருக்கு. அவ பாட்டு கத்திக்கிட்டே இருக்கிறா. கடைசியா ஒரு பெரிய ஹைட்டான பில்டிங்கோட டாப்புக்கு ஹீரோயினை கொண்டு போய் நிக்க வச்சுட்டு அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணி ஒரு ரிங்கையும் போட்டு விட்டுருக்கான். நம்ம 2 பேரும் இப்போ சும்மா ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டதுனால மட்டும் தான் அஃபிஷியலாக மேரிட் ஆயிருக்கும். மற்றபடி ஒரு கல்யாணத்தில் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அது எதுவுமே நம்ம இப்போ வரைக்கும் பண்ணல, அதனால தான் நானும் உனக்கு ரிங் எடுத்துட்டு வந்து போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கும் இவன் பேசுறது பண்றது இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இவன் என்ன மனசுல வச்சுட்டு இதெல்லாம் சொல்றான்னு தெரியல. இருந்தாலும் நான் உன்னை நம்புறேன், இதுக்கு மேலே எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணு, நீ வந்து எந்த தப்புலையும் மாட்டிக்காத அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஹீரோவும் நான் பார்த்துக்கிறேன் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ வந்து பயங்கர டிப்டாப்பாக வேலைக்கு போகிறான். இதுக்கு முன்னாடிலாம் தெரியாதனமா அவன் பவரை யூஸ் பண்ணி காசுலாம் வேஸ்ட் ஆகிருமோ அப்படின்னு சொல்லி பயந்துருப்பான்ல, அந்த மாதிரிலாம் இப்போ நினைக்காம அவனுடைய பவரை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டான். இதுக்கு முன்னாடி அவன் யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருப்பானோ அவங்க எல்லாருக்குமே இப்போ ஹெல்ப் பண்ணுறான் தைரியமா. நம்ம ஹீரோ வழக்கத்தை விட ரொம்ப பாசிட்டிவாக இருக்காப்ல. ஏன்னா அவனுடைய பவரை வித்துட்டு நம்ம காசை அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு கஸ்டமர் வராங்க. சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் ஏதோ ஒன்று சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உலகத்தை காப்பாற்ற போகிற ஹீரோவானி அப்படின்னு சொல்லும்போது அவனும் இல்லை என்ன சொன்னீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அதாவது ஹீரோவுக்கு இருக்கக்கூடிய பவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே ஏதோ அவன் பேசுகிற மாதிரி தெரியுது. ஸோ ஹீரோ அப்படி கேட்ட உடனே அவனும் இல்லை நான் சும்மா இந்த ஹீரோ படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தான் கேட்டேன், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்குற ஒருத்தன் ஏப்பா நீ வழக்கம் போல் இப்பயும் ஏதாவது தப்பு பண்ணிட்டியா என்ன, ஏன்டா இல்லை உனக்கு தேடி போலீஸ்காரங்களாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக நம்ம இன்ஸ்பெக்டர் தான் அவருடைய டீம் ஆட்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட் எல்லாத்துலேயுமே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது அவங்களுடைய விசாரணை மூலமாக தெரிய வந்திருக்கும்ல, அதனால தான் அதை பற்றி நம்ம ஹீரோ கிட்ட விசாரிக்கிறதுக்காக வராங்க. ஆனால் இவன் என்ன நினச்சிக்கிறானா, தேவையில்லாமல் வண்டி ஏதோ ஒரு கேஸ்க்காக என்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கடங்கார பொம்பளையெல்லாம் நம்மளால கூப்பிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு குடுகுடுன்னு அங்கிருந்து பின்வாசல் வழியா ஓட ஆரம்பிக்கிறான். பட் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து இவன் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடியே ஒரு வேனும் இருக்கும், அதை எடுத்துட்டு அவன் கிளம்ப ஆரம்பிச்சிடறான். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அந்த வானுக்கும் வந்து கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், நான் உங்களுக்கு நாளைக்கு தானே பவரை சேல் பண்ணுறதா சொல்லியிருந்தேன், இன்றைக்கே நான் பவர் சேல் பண்ணுறேன், நீங்கள் சொன்ன அந்த இடத்துக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அந்த லேபுக்கு போகிறான். இப்படி இவன் பண்ணுற எல்லாத்தையுமே அந்த கடன் கொடுக்குற பொம்பளையோட ஆட்களும் பார்க்குறாங்க. இவன் என்னத்துக்கு இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணி போக கடைசியாக நம்ம ஹீரோ லேபுக்கும் வந்துட்டான். அந்த டைமில் வக்கீலும் முன்னாடி அவனை பார்த்துட்டு இருக்காரு. அம்மா எதுக்காக நீங்கள் வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்காக வேணா வந்திருக்கேன், உங்களுக்கு என்ன, ஏய் உன் பவரை சேல் பண்ணுறதுக்காக தானே வந்திருக்கேன், ஆமாம் இப்போ அதுக்கு என்ன, என் பவரை நான் சேல் பண்ண போகிறேன், இல்லை என்னால் அதுக்கு அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்திட்டு இருப்பாரு. ஸோ இந்த இடத்துல இவங்க 2 பேருக்கு நடுவுலையும் ஒரு சண்டை ஏற்படுற மாதிரி தெரியுது. அவங்களுடைய பவர் யூஸ் பண்ண ரெடியாக இருக்கும்போது டக்குன்னு முன்னாடியே ஒரு குப்பை தொட்டி வந்து விழுது. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே நம்ம மின் வந்திருக்கா. சாரி இவளுடைய பேரை நான் ஃபர்ஸ்ட் பாங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன், அதுக்கப்புறம் மின்னு சொல்லி கண்டினியூ பண்ணிட்டேன், அதனால நீங்கள் மின் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ எதுக்காக இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படின்னா இவளுக்கு இந்த வக்கீல் மேலே கோவம், எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு இவர் ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட வந்து சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த பணக்காரங்க கிட்ட இந்த சூப்பர் பவர்ஸ் இருக்க ஆளுங்க எல்லாருமே அவங்களுடைய
பவரை பணத்துக்காக விற்கிறாங்கல்ல, அந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ இதை சொன்ன உடனே அந்த வக்கீல சொல்கிறான், நான் இதை பற்றி சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீயும் உன் பவரை விற்கிறதுக்காக இவனை மாதிரியே வந்து நின்றுப்ப, அதனால தான் நான் சொல்லலை அப்படின் போது, எப்படி நீங்கள் என்ன இவ்வளோ சீப்பாக நினைக்கலாம், நான் உங்கள் கூட சேர்ந்து அந்த பணக்காரங்களை எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி மட்டும் தான் நினச்சிருக்கேனே தவிர இந்த மாதிரி ஒரு அல்பமான ஆசைலாம் எனக்கு இருந்ததே கிடையாது, உங்களை சும்மா விடவே மாட்டேன், நீங்கள் என்ன இவ்வளோ கேவலமாக நினச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அவளுடைய மொத்த பவரையும் யூஸ் பண்ணி கம்பத்தெல்லாம் தூக்கி அடிக்கிறா. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருள் எல்லாத்தையுமே தூக்கி தூக்கி வீசிக்கிட்டு இருக்கா. அதுல இருந்தெல்லாம் நம்ம வக்கீல் தப்பிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோவும் அவனோட சேர்ந்து அதில் மாட்டிக்கிறான். இருந்தாலும் எதுலையுமே அடி வாங்காமல் தப்பிச்சுட்டே இருக்கும்போது அவளையும் திட்டுறான், அடியே நான் என்னடி பண்ணேன், அவன் மேலே இருக்கக்கூடிய கோவத்தில் நீ என்னையும் போட்டு அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஹீரோ பார்த்தீங்கன்னா கடைசியாக முன்னாடி இருக்க கேட்டை தாண்டி குதிச்சுட்டு அந்த லேப்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மறுபடியும் அந்த வக்கீல் பின்னாடியே வந்துட்டு அவனுடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருப்பான். இந்த நேரத்தில் அந்த வட்டிக்கு விடுற லேடி இருக்கால, அவளுடைய ஆட்கள்லாம் இங்கே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இதை அப்படியே அந்த லேடி கிட்டையும் சொல்கிறாங்க, மேடம் ஹீரோ வந்து அவனுடைய பவரை சேல் பண்ணுறதுக்காக அந்த பணக்காரங்களுடைய லேபுக்கு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ டே அவனை எப்படியாவது பிடிங்கடா, அவன் பவரை சேல் பண்ணிட போகிறான், எனக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கரெக்டாக இந்த பக்கம் நம்ம ஹீரோவை மறுபடியும் வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த வக்கீலையும் நம்ம ஹீரோவையும் உட்கார வச்சுட்டு இப்போ மின் வந்து பயங்கரமாக திட்டிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் வக்கீல் தான் கேட்குறா, நீங்கள் எப்படி இந்த மாதிரி என்ன நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வக்கீலும் எந்திரிச்சு வந்துட்டு, என்னை மன்னிச்சிருமா, நான் உன்னை தப்பாக புரிஞ்சிருக்க கூடாது தான், எல்லாரும் மாதிரியும் நீ நினச்சது வந்து என்னோட தப்பு தான், சாரி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட் ஏறி உள்ளே குச்சி போவானா, ஐயோ இவனை உள்ளே போகக்கூடாதுன்னு மேடம் சொன்னாங்கல்ல, வண்டியை வேகமாக ஓட்டுறா அப்படின்னு சொல்லி உள்ளே இருந்தவன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வண்டியை வேகமாக ஓட்டிட்டு வரான். நம்ம ஹீரோவை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கேட்டு மேலேயே மோதுறான் ஹீரோவை நிற்கிற மாதிரி. பட் அந்த கேட்டு தான் உடையதே தவிர நம்ம ஹீரோவுக்கு எந்த வித பிரச்சனையும் வரல. அவன் அழகாக உள்ளே குதிச்சு ஓடி போயிட்டான். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலும் இன்னும் வெளியிலேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் அவனுடைய உடம்பை ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணுறாங்க. நிறைய அடியாட்கள்லாம் வச்சு ஒரு பலத்த பாதுகாப்போட அவனை அந்த லேப்குள்ளே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டேபிள் மாதிரி இருக்கும், அதில் தான் நீ படுக்கணும், உன்னை வந்து நாங்கள் லாக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ உடனே உஷாரா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்னோட பணம் எங்க, அதை பார்க்காம நான் இதெல்லாம் போய் படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே இந்த அவன் பணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வராங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லாக பணம் இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு சம்மதிக்கிறான். உள்ளே போயிட்டு அந்த டேபிளில் உட்காரான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவனுடைய கழுத்தில் ஒரு ஊசியை போடுறதுக்காக ஒரு மிஷின் வந்துட்டே இருக்கும். இந்த நேரத்தில் அந்த வக்கீல் வேற இந்த பவர் வந்து இவனுங்க கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது, இந்த பணக்காரங்க கிட்ட ஒருவேளை அப்படி போயிடுச்சுன்னா இவனுங்க அந்த பவரை வச்சு வேற ஏதாவது தப்பான விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இவனை கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கன்னை எடுத்து எய்ம் பண்ணிட்டு இருக்காரு. போச்சுடா நம்ம ஹீரோவோட கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஜோ வேற ஃபோனில் அவளுடைய அப்பா வான் கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்பா நான் தான் சொன்னேன்ல அவனை பிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் என்ன நம்பாம போயிட்டீங்க பாருங்க, இப்போ நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்போதான் நம்ம ஹீரோவுக்கே சடனா தோண ஆரம்பிக்குது, அந்த வான் தான் இந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பான். பட் இருந்தாலும் அவன் வரதுக்கு முன்னாடி அவனுடைய பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துட்டு ஏதோ இவளே நம்ம ஹீரோவை பிடிச்ச மாதிரி சீன் போட்டுட்டு இருந்திருக்கா. ஐயோ இல்லை நான் இந்த இடத்துல தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பணத்தையும் இவன் நமக்கு கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பான். அந்த நேரத்தில் இந்த வக்கீல் வேற ஷூட் பண்ணிடுறான். பட் அவன் நம்ம ஹீரோவை ஷூட் பண்ண கிடையாது, அவனுடைய கையில் போட்டிருந்தா அந்த லாக்கை தான் ஷூட் பண்ணி அவனை தப்பிக்க வைக்க தான் ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் அதுக்கு நடுவில் அங்கிருந்த ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை அங்கிருந்து எடுத்துட்டு போலான்னு பார்க்கும்போது அந்த பணக்கட்டிலேயே அந்த புல்லட் வந்து அடிச்சிருது. ஸோ உடனே அங்கே கரண்ட்டும் கட் ஆயிடுது. பல்பெல்லாம் ஆஃப் ஆகும்போது அங்கே இருக்க டேஞ்சர் லைட் மட்டும் விட்டு விட்டு எரிஞ்சிட்டே இருக்கு. அந்த நேரத்தில் இந்த பணமும் பறந்துகிட்டே இருக்குமா, அதில் ஒரு பணக்கட்டை நம்ம ஹீரோ எடுத்து எப்படியோ அந்த லாக்கப்பை உடச்சு அங்கிருந்து தப்பிக்கிறான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அடியாட்கள் எல்லாரையுமே போட்டு வெளுத்து கட்டிட்டு இருப்பானா. கரெக்டாக கொஞ்ச நேரத்திலே கரண்ட்டும் வந்துடுது. ஸோ இப்போதான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கே காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ உண்மையாக பணத்துக்காக ஆசைப்பட்டு அவனுடைய பவரை இந்த இடத்துல விற்கிறதுக்காகலாம் வர கிடையாது. இவனுங்களுடைய இடத்துல சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த லேப்ல இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட்டே போடணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஹீரோ, அந்த மின்னு, அப்புறம் இந்த வக்கீல் இவங்க 3 பேரும் பிளான் பண்ணி இங்கே உள்ள வந்திருக்காங்க. வெளியில இவங்க சண்டை போடுறது எல்லாமே சும்மா நாடகம் போல. அதாவது நம்ம ஹீரோ, வக்கீல், அப்புறம் மின்னு இவங்க 3 பேருமே ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிளான் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. எப்பயில இருந்துன்னா இந்த சூப்பர் பவர்ஸ் இருக்கக்கூடிய ஆளுங்களை பயங்கரமான காசு கொடுத்து வாங்குறாங்க அவங்களுடைய பவர்ஸ் அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோவுக்கும் மின்னுக்கும் தெரிய வந்திருக்கும்ல. ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த விஷயத்தை பற்றி வக்கீல் கிட்ட பேசி அவங்க சமாதானம் ஆயிட்டாங்க. இப்போ அதுக்கடுத்து இந்த பணக்காரங்களை வந்து நம்ம ஒரே அடியாக அழிக்கணும், அப்படி அழிச்சா மட்டும்தான் நம்மள மாதிரி சூப்பர் பவர்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் நிம்மதியாக வாழ முடியும். ஸோ இந்த பணக்காரங்க கிட்ட இந்த பவரை வித்தாலும் அவங்க அந்த பவரை வச்சு மக்கள் கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் பெட்டர் நம்ம இவங்களை வந்து ஃபுல்லாகவே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எப்பயும் போல அவங்களுடைய ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க வந்து ஒன்னாவே இல்லை, தனித்தனியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா 24 மணி நேரமும் அந்த ஜோவுடைய அடியாட்கள் இவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அதனால தான் இவங்க 3 பேரும் தனித்தனியாக இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க. பட் உள்ளுக்குள்ளே இவங்களுக்கு ஒரு பிளான் இருந்திருக்கு, நம்ம அவங்க ரிசர்ச் பண்ணுற லேபுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே போனாங்கன்னா அவங்க பண்ண ரிசர்ச்சை
ஃபைல்ஸை பற்றின சில எவிடன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும், அதை வந்து நம்ம அவங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருப்பாங்க. இதெல்லாம் காட்டி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரெசென்ட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் வக்கீலும் பார்த்தீங்கன்னா அந்த லேபில் ஒரு லாக்கர் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த லாக்கருக்குள்ளே தான் கண்டிப்பாக அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் தான் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு. உடனே அதை எடுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லேபையே நம்ம கொளுத்தி விட்டுறணும், இதுக்கு மேலே இவங்க இந்த இடத்துல எந்த ரிசர்ச்சும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வக்கீல் அந்த இடம் முழுக்க சரக்கை ஊற்றி விட்டு அப்படியே கொளுத்தி விட்டுறாரு. அப்புறம் 2 பேரும் அங்கேருந்து தப்பிக்கலான்னு பார்க்கும்போது ஆளுங்க வேற நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. விடாம இவங்களை பார்த்து ஷூட் பண்ணிட்டே இருக்கும், அவங்களும் அதில் தப்பிச்சு ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எமர்ஜென்சி லாக் மாதிரி ஒன்று மூடும், அதுலேருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சிருவான். பட் அந்த பணக்கட்டியும் பார்த்தீங்கன்னா கையோடு தான் எடுத்துட்டு வந்திருப்பான். அது அந்த கதவோட எஜ்ஜெல்லாம் நல்லா மாட்டிச்சு. ஐயோ என் பணம்னு சொல்லிட்டு அவன் இழுக்க பார்த்துட்டே இருக்கான். பட் ஆளுங்க வேற வந்துட்டே இருக்காங்க. இவனும் இழுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் வேற கால் பண்றா. டேய் என்னோட அம்மா அப்பாவை பார்க்கறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஒரு நார்மலான மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதுக்கு கண்டிப்பாக அவங்க அம்மா அப்பாவை வர சொல்லிடுறேன், டேட் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பணக்கட்டு அந்த பக்கமாக போய் விழுந்துருது. நம்ம ஹீரோவுக்கு ஐயோ என் பணம் போச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இந்த பக்கம் நம்ம வக்கீலோட ஓடிக்கிட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ ஆளுங்க நிறைய பேர் அவங்களை சுத்து போடுற மாதிரி தெரியுது. அப்போ நம்ம வக்கீல் கேட்குறான், டேய் பணம் உங்ககிட்ட கொஞ்சம் இருக்குல்ல, இல்லை என்கிட்ட பணம் இல்லை, உங்ககிட்ட சரக்கு கொஞ்சம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது 2 பேருமே அவங்க பவரை யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருளை ஏதாவது வச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. பட் 2 பேர்ட்டையும் அது கிடையாது. ஸோ உடனே அப்படியே மூஞ்ச பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்டா பவர் சோர்ஸே நம்ம 2 பேர்ட்டையும் இல்லை, அப்போ இருக்கும்போது எப்படா இவங்க எல்லாரும் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கரெக்டாக சுற்றியும் ஆளுங்க வளைச்சிடுறாங்க. அவ்வளோதான் இவங்க கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிக்கும் போது அங்கே பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்கும், அதில் 2 பேரும் குதிக்கிறாங்க. அப்போ அங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இரும்பு ட்ரம்மு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போய் விழுந்து அப்புறம் அது வேற கீழே சரியுது. அதுலேருந்து இவங்க கை காலெல்லாம் அடிபட்டுக்கிட்டு தவழ்ந்துக்கிட்டே வெளியே வரும்போது சரியா மறுபடியும் ஆட்கள் பிடிச்சிடுறாங்க. அவ்வளோதான் இப்போ மறுபடியும் நல்லா மாட்டிக்கிட்டு இதுக்கு மேலே தப்பிக்கவே முடியாதுன்னு யோசிக்கும் போது அங்கே ஒரு வேனை எடுத்துகிட்டு வந்து நம்ம முன்ன அவங்க எல்லாருமே அடிச்சு போட்டுடுறா. அதுக்கப்புறம் இவங்க அந்த வண்டியில் ஏறிக்கிட்டு எப்படியோ எல்லாருமே சேஃபாக இங்கேருந்து தப்பிக்கிறாங்க. சுற்றி 4 பக்கமும் சுடுறாங்க, பட் இவங்களுக்கு மட்டும் எதுவுமே ஆகலையாம். அப்படியே அந்த ஓட்ட வண்டியிலேருந்து அவங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துருவாங்க. போகிற வழியில் அவங்க அந்த லேப்ல இருந்து எடுத்த அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே படிக்கிறாங்க. ஸோ அது மூலமாக நம்ம வக்கீலுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம்லாம் தெரிய வருது. என்னன்னா இந்த பணக்காரங்க சூப்பர் ஹியூமன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கல்ல, அதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதே மாதிரியான பவர்ஸை நிறைய உருவாக்க போகிறாங்க. அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஜோவுடைய பாடி கார்டு கிட்ட ஒரு சூப்பர் ஹியூமன் கிட்ட இருந்து எடுத்த பவரை அப்படியே அவங்ககிட்ட வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த சூப்பர் பவர் அவனுக்கு அப்படியே கிடைச்சிருச்சு. அதனால அவனுக்கு எந்தவித பாதிப்பும் வரல, அந்த பவர் மட்டும் தான் கிடைச்சிச்சு. ஆனால் இந்த சூப்பர் பவர்ஸை வச்சு அவங்க அதே மாதிரி நிறைய ஃபேக்கான சூப்பர் பவர்ஸ்லாம் கிரியேட் பண்ண போகிறாங்க. இதை வேற ஒருத்தங்க கிட்ட நம்ம கொடுத்து அவங்களையும் ஒரு சூப்பர் ஹியூமனாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவங்க பண்ணுறது மூலமாக அவங்களுக்குன்னு ஒரு படையவே அவங்களால உருவாக்கிக்க முடியும் சூப்பர் பவர்ஸ் இருக்கக்கூடிய ஆளுங்களை வச்சு. அதே சமயம் இந்த பவர்ஸை அவங்க சேல் பண்ணவும் செய்யலாம். எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு உதவும். அதுக்காக தான் இந்த சூப்பர் பவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க இவ்வளோ துடிக்கிறாங்க. பட் இப்போ தான் இவங்களுக்கு இதில் இன்னொரு விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி சூப்பர் பவர்ஸ் இருக்கக்கூடிய மருந்தை அவங்க நிறைய உருவாக்கியிருக்காங்க, அதை நிறைய பொதுமக்கள் கிட்டையும் அவங்க இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு பவர்லாம் கிடையாது, அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு மாதிரி போதை அதிகமாகி அவங்க கிட்டத்தட்ட தற்கொலை பண்ணிக்கிற ரேஞ்சுக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க கொண்டிருக்காங்க. இது எதுவுமே இப்போ வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு தெரியல, இவங்க இல்லீகலாக இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்கிங்கோட அதை பார்க்குறாங்க. அப்போ அதுலேயே நம்ம ஹீரோவுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. என்னடா இது, இந்த ஃபைலில் நம்ம ஹீரோவுக்கு அதுவும் ஒரு லெட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் என்ன இருக்குன்னா, ஜோனாதன் அப்படின்ற ஒருத்தன், நான் உன்னை ரொம்பவே பாராட்டுறேன், மக்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நீ இந்த அளவுக்கு பண்ணுறிய ஒரு ஹீரோ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான். இந்த இடத்துல அந்த ஜோனாதன் அப்படின்ற அந்த பேரை பார்க்கும்போது தான் ஹீரோவுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. என்னன்னா அன்னைக்கு நம்ம ஹீரோவை போலீஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இருந்திருப்பான்ல, நீ ஹீரோ மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பேர் தான் ஜோனாதன். அப்படின்னா அவன் தான் இந்த லெட்டர் எனக்காக இதில் எழுதி வச்சிருக்கானா, ஆனால் அவனுக்கும் இந்த பணக்கார ஃபேமிலிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி ஹீரோ புரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் அந்த ஜோனாதனை காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவன் தான் அந்த ஜோவுடைய தம்பி போல. அதான் அந்த வான் கூட சொல்லியிருப்பாரு ஜோ கிட்ட, நீ இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் தலையிடாத, உன் தம்பி வெளிநாட்டிலேருந்து வரப்போறான், இதுக்கு மேலே எல்லாத்தையுமே அவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார்ல, அவன் தான் இது. இப்போ வந்த உடனே அப்படியே அந்த லேபை சுற்றி முற்றி பார்க்குறான். பரவாயில்லையே, நான் நினச்சதை விட பயங்கர பலசாலியாக தான் இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த லேபில் வேலை செய்கிற பொண்ணு லீ இருக்கால, அவளும் வரா. இந்த லீயே பார்த்தீங்கன்னா இவனுடைய ஆள் தான் போல, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கா. சரி மற்ற சூப்பர் பவர்ஸ்லாம் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவளும் அந்த இடத்த போய் காட்டுறா. அதில் எந்தவித சூப்பர் பவர்ஸும் இல்லை, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் இந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய பிரைவேட்டான பேங்க்குக்கு மாற்றிட்டேன். உங்களுடைய சிஸ்டர் ஜோவே நினச்சாலும் இதுக்கப்புறம் அந்த சூப்பர் பவர்ஸை போய் எடுக்க முடியாது, ஏன்னா அது ரொம்பவே பாதுகாப்பான இடம், உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஜோவுக்கும் இவனுக்கும் ஆகாது போல, அதனால தான் இவன் வெளிநாட்டிலேருந்து வரப்போறான், இதுக்கப்புறம் எல்லா பொறுப்பையும் இவன் தான் பார்த்துக்க போறான் அப்படின்னு சொல்லும்போது ஜோ வந்து அவளுடைய அப்பா கிட்டே கோவப்பட்டிருப்பா போல. இப்போ அப்படியே கட் பண்ண இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவன் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்க்குள்ளேயே திருட்டுத்தனமாக நுழைஞ்சிருக்கான். ஏன்னா லாஸ்ட்டாக அந்த ஜோனாதன் இருக்கான்ல, ஜோவுடைய தம்பி, அவன் தான் வந்து நம்ம கிட்ட பேசியிருக்கான் அப்படின்றது இவனுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை. ஸோ அவனுடைய அட்ரஸ் எங்கே இருக்குது, அவன் வீட்டுக்கு போனால் நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனுடைய அட்ரஸை தேடி தான் நம்ம ஹீரோனுடைய ஆஃபீஸ்க்குள்ளே வந்திருப்பான். கரெக்டாக அந்த ஃபைலையும் கண்டுபிடிச்சி அந்த அட்ரஸையும் பார்த்தீங்கன்னா அவன் ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்புறம்
அப்புறம் அந்த வக்கீல் மின்னு இவங்க 3 பேருமே சேர்ந்து அந்த ஜோநாதனுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியில் ஃபிங்கர் பிரிண்ட் லாக்லாம் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி எப்படி போகிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வைக்கலாம் அதுக்கு தான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி சரக்கெல்லாம் குடிச்சிட்டு அவருடைய பவர் யூஸ் பண்ணி அப்படியே ஊடுருவி போகிறாரு. உள்ளே போயிட்டு ரொம்ப நேரமாக வரவே இல்லை. ஐயோ சார் என்னாச்சு, அவன் ஏதாவது உங்களை பண்ணிட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவன் லாக்கை ஓப்பன் பண்ணுறான். உள்ளே அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 3 பேருமே போயிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றியும் பார்க்கும்போது உள்ளே எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு டெலஸ்கோப் மட்டும் தான் இருக்குது. அதுவும் ஒரு இடத்த பாயிண்ட் பண்ண மாதிரி இருக்குது. எல்லாருமே போயிட்டு அந்த டெலஸ்கோப்பை பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ பார்க்கும்போது அது மூலமாக அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. என்னன்னா ஒரு பில்டிங் மேல நிறைய பொதுமக்கள்லாம் இருக்காங்க. அவங்கள ஒருத்தங்களா கீழே விழுந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஷாக்கிங்கோட இருக்கும்போது அப்படியே அந்த பில்டிங்க்கு கீழே ஜோனாதன் இருக்கான். அந்த பைத்தியக்காரன் ஆல்ரெடி எல்லாத்தையுமே தெரிஞ்சுதான் வச்சிருக்கான். இவன் நம்ம ஹீரோவுக்காக எழுதின அந்த லெட்டரை வச்சு கண்டிப்பா இவனை தேடி தான் நம்ம ஹீரோ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொதுமக்கள் எல்லார்ட்டையுமே அவங்களுடைய சூப்பர் பவர்ஸோட சாம்பிளை வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது உண்மையான சூப்பர் பவர் மாதிரியே இவங்க உருவாக்கக்கூடிய ஃபேக்கான சூப்பர் பவர்ஸ். அதோட சைடு எஃபெக்டாக தான் இவங்க என்ன பண்றோன்னே தெரியாம இப்படி மேல இருந்து குதிச்சு செத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. இவன் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணாம அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. செல்லம் நல்லா தூங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை எதுவுமே பண்ணாம இவன் பாட்டு பெட்ஷீட் எடுத்து போத்தி விட்டுட்டு அப்படியே டேபிளுக்கு வந்து உட்காடுறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே பண்ணி வச்சுட்டு அதில் எதுவுமே ஈலாம் உட்காந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் வலைலாம் போட்டு வச்சிருக்கா. ஐயோ நம்ம பொண்டாட்டி நம்ம மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிடலான்னு பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெட்டரும் அங்கே நம்ம ஹீரோயின் வச்சிருக்கா. அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா, டேய் இன்னைக்கு நீ தான் சமைக்கணும், ஆனால் நீ வர லேட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நானே சமைச்சு வச்சுட்டேன், நாளைக்கு ஒழுங்கா நீ சீக்கிரமா வந்து சமைச்சு வைக்கிற அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கா. ஹீரோ அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அதை அந்த பக்கம் வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ வேலைக்கு போகும்போது அந்த இடத்துல அவனுடைய மேனேஜர் வேற வந்துட்டு குண்டு தூக்கி போடுறாரு. ஆமா ஃபர்ஸ்ட் என்ன விசாரணைக்காக போலீஸ் உன்னை தேடி வந்தாங்க, அவங்கள பார்த்து நீ எதுக்காக பயந்து ஓடணும், அதுவும் இல்லாமல் வெளியில இருந்த ஒரு ஒர்க்கருடைய வேனை வேற நீ திருடிட்டு போயிருக்க, உடச்சு வேற கொண்டு வந்திருக்க ரிட்டர்னு. நீ இந்த மாதிரி பண்ணதுனால ஹையர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே சேர்ந்து உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கும் வேறு வழி தெரியல, உனக்கு 3 மாச சம்பளத்தை வந்து நான் கட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் என்ன 3 மாசமா, என்ன சார் இப்படி சொல்றீங்க, நானே பண தேவைக்காக உங்ககிட்ட போனஸ்லாம் கேட்கலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்க என்ன சார் இப்படிலாம் சொல்றீங்க அப்படின் போது, நீ ஒழுங்கா இருந்திருக்கணும்ப்பா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. ஸோ ஹீரோ வந்து பயங்கர காண்டில் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் விசாரணையும் போய் அட்டன் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காரு. நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாமல் போலீஸ் விசாரணைக்காக போகிறான். அப்போ அந்த இடத்துல அவனுடைய வக்கீலாக யாரை கூட்டு வரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வக்கீல் தான். அங்கே முன்னாடி இருக்க போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு உங்கள் பேர் என்ன அப்படின் போது நம்ம ஹீரோவும் அவன் பேரை சொல்லுவான். அப்போ உடனே நம்ம வக்கீல் அதை பார்த்துட்டு, டேய் வக்கீலோட அனுமதி இல்லாமல் நீ எதுவுமே சொல்லக்கூடாது, அப்படி சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோயேன் அதை உனக்கு எதிராகவே யூஸ் பண்ணுவாங்க அப்படின் போது, பரவாயில்ல சார் நான் இப்போ என் பேரை தானே சொன்னேன், வேற எதுவும் நான் பேசல, அதெல்லாம் இல்லை, நீ எதுவும் பேசக்கூடாது வக்கீல் வச்சுக்கிட்டு அப்படின்னு மாதிரி பேசுறாரு. ஸோ இப்படி விசாரணை போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம இன்ஸ்பெக்டரே வராரு. வந்த உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸரை வெளியே போக சொல்லிட்டு இவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி இவரை பார்த்த உடனே நம்ம வக்கீலுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி ஒருத்தர் தெரியும் போல. ஏன்டா நீயே தேவையில்லாம இந்த பணக்காரங்களை எதிர்க்கிற முயற்சியில் இருக்க, இந்த லட்சணத்தில் இவனையும் எதுக்காக நீ கூட்டு சேர்க்கிற, இவனை வச்சுட்டு அவனுங்களை அழிக்கிறதுக்காக நீ பிளான் பண்றன்னு நல்லா தெரியுது, ஆனா எதை பண்ணாலும் வேலைக்காகாது, அவனுங்க பைத்தியக்காரனுங்க மாதிரி இருக்கானுங்க, அவனுங்க நினைச்சதை அடையிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி வக்கீல் பேசிட்டு இருக்காரு. அப்போ உடனே நம்ம ஹீரோவையும் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பேசுறாரு, இவன் சொல்ற எதையுமே நீ கேட்டுட்டு இருக்காத, உனக்கே இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, ஒழுங்கா உன் பொண்டாடி கூட சேர்ந்து ஒன்னா வாழ்ற வழியை பாரு, இதெல்லாம் தேவையில்லாம தலையிட்டு இருக்காத அப்படின்னு மாதிரி பேசுறாரு. ஹீரோவும் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்றான். அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் வக்கீல் கிட்ட கேட்கறான், சார் யார் அது ரொம்ப உரிமையா பேசிட்டு இருந்தாரு, அதுவும் இல்லாம என் மேல ரொம்ப அக்கறையும் பட்டாரு, யாரு அப்படின்னு கேட்கும்போது, அவர் வேற யாரும் இல்ல, நம்மள மாதிரி அவரும் ஒரு சூப்பர் பவர் இருக்கக்கூடிய ஆள் தான். அப்படியா, அப்படி என்ன சார் அவருக்கு சூப்பர் பவர் இருக்கு, அது நேரம் வரும்போது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். கட் பண்ண அடுத்த சீன்ல ஜோநாதன் வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல ஜோ வந்து ரொம்பவே கோவத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கா அவளுடைய தம்பியை. அங்க வானும் இருப்பாரு, அப்பா பையன் பொண்ணு இவங்க 3 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஜோ வந்து ஜோநாதன் மேல ரொம்ப கோவமா இருக்கா. இவனை சின்ன வயசுலேயே நான் இப்போ கொலை பண்ணியிருக்கணும், இப்போ அதனால தான் தேவையில்லாம எனக்கு எதிரியா வந்து நிற்கிறான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க, சின்ன வயசுல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு இவ தம்பி அப்பையிலேருந்தே பிடிக்காது போல. ஒரு கட்டத்தில் கோவத்தில் பார்த்தீங்கன்னா கன் எடுத்து அவனை ஷூட் பண்ணவும் செஞ்சிருக்கா. பட் அவனுக்கு எதுவுமே ஆகல. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது அவன் காதல் தான் புல்லட் உரசிட்டு போயிருக்கு. பட் இருந்தாலும் பயபுள்ள அவனும் பார்த்தீங்கன்னா தைரியமா நின்றுட்டு இருக்கான் காதல் அடிபட்டதுக்கு அப்புறம் கூட. ஸோ இப்போ அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நினச்சி பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா அந்த ஜோ. அந்த டைம்ல நம்ம ஜோநாதனை பற்றி திட்டியும் அவளுடைய அப்பா வான் கிட்ட சொல்லிட்டு இருப்பா, அப்பா இவனை நீங்க நம்புறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது, இப்போ இவன் நிறைய மக்களை கூட கொண்டு கூச்சிட்டு இருக்கான் தெரியுமா, இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தான் சொல்லி வெளியே தெரிய வந்துச்சுன்னா எல்லாமே நம்ம கையை மீறி போயிடும், அதுக்கப்புறமேட்டு நம்ம என்னதான்
பண்றது சொல்லுங்க? எதையுமே கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரியாத இவங்கிட்ட போயிட்டு நீங்க எல்லா பொறுப்பையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஜோனாதனும், அப்பா நான் எல்லாத்தையுமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல யூஸ் பண்ற ஆளுங்க எப்படி பார்த்தாலும் சாக தான் போறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் அதனால தான் நான் அவங்க எல்லாருமே ஒரு பில்டிங்கோட டாப்ல இருந்து கூட்டு போயிட்டு விழற மாதிரி பண்ணேன். எதுக்காகனா இது எல்லாத்தையுமே வெளியில இருந்து பண்ணும்போது அந்த ஹீரோ பார்ப்பான்ல, அதான் அந்த சூப்பர் பவர் இருக்கவன். ஸோ கண்டிப்பா அவன் நம்மளை தேடி வருவான். ஏன்னா அவன் ஹீரோவாச்சே. இதுக்கப்புறம் நம்ம மக்களை கொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சு நம்மளை தேடி வர ஆரம்பிப்பான். அதனால நம்ம அவனை தேடி போகணும்னு அவசியம் கிடையாது, அவனே நம்மளை தேடி வருவான் அப்படின்னு சொல்லும்போது இவனுடைய ஐடியா அப்புறமேட்டு இவன் பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தினுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் நினைச்சதை விட நீ உண்மையாவே ரொம்ப பெர்ஃபெக்டா தான்டா இருக்க. அதனால இதுக்கப்புறம் அந்த லேப் விஷயம், இந்த சூப்பர் பவர் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றது நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜோக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. அப்பா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நேற்று வந்து ஒருத்தனுக்காக இவ்வளோ நாளா உங்களுடைய பொறுப்பு பார்த்துக்கிட்டு இருந்த என்ன கைவிடுறேன்னு சொல்றீங்க அப்படின் போது, ஏன்னா நீ எதையுமே கரெக்டாக பார்க்கல, நீ ஒரு உதவாக்கற, நான் இவனுக்கே எல்லா ஒர்க்குமே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு ரொம்ப காண்டாகுது. நிஜமா இதை வந்து அவளால் அக்செப்டே பண்ண முடியல. இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ, மின்ன, வக்கீல இவங்க 3 பேரையும் காட்டுறாங்க. இவங்களுக்கு இப்போ புதுசாக ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அதாவது அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல லேப்ல இருந்து, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க சூப்பர் ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து சில சூப்பர் பவர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்கல்ல ஒரு கேப்சூல்ல, அதே மாதிரி இவங்க சூப்பர் பவர்ஸை இவங்களே ரெடி பண்ணவும் ட்ரை பண்றாங்க. அந்த பவர்ஸ் தான் மக்கள் கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்றாங்க. அந்த பவர்ஸ் அவங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு. அதுல வர சைடு எஃபெக்ட்னால தான் மக்கள் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி அந்த பில்டிங்ல இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி போதையில் இருக்க மாதிரி ஆயிடுறாங்க அந்த ட்ரக் எடுத்ததுக்கு அப்புறம். ஸோ இது எல்லாத்தையுமே அந்த மக்கள் கிட்ட வலுக்கட்டாயமாலாம் கொடுக்கறது கிடையாது. அவங்க போதைப் பொருள் எடுப்பாங்கல்ல கிளப்புக்கெல்லாம் போயிட்டு, அந்த போதைப் பொருளுக்கு பதிலாக தான் அவங்க இந்த மருந்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு வர நிறைய பேருக்கு இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னே தெரியல. அதனால தான் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி சைடு எஃபெக்ட்லாம் செத்து போயிடுறாங்க. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் தடுக்கணும். அதுக்கு இந்த சூப்பர் பவர்ஸை தரக்கூடிய மருந்துகள் மாதிரி உருவாக்குறாங்கல்ல, அந்த மருந்து எல்லாத்தையுமே சாப்பிட்றதுனால தானே இப்போ இவங்க இப்படி ஆகுறாங்க. அந்த மருந்தை யார் சேல் பண்றாங்க அப்படின்றது அவங்களுக்கு அந்த ஃபைலை பார்க்கறது மூலமா தெரியுது. ஸோ அவனுடைய நேமை நோட் பண்ணிட்டு இவனை நம்ம எப்படியாவது பிடிக்கணும், இதுக்கப்புறம் இவனை இந்த கிளப்ல வந்து மருந்து சேல் பண்ணவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போறதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.